இந்த தேர்தல திமுகவினுடைய தோல்வி ஒரு முக்கிய காரணம். இந்த விஷயம்னாலதான் இவங்க தோத்துட்டு போயிருக்காங்க. ஒருவேளை இதாதான் இருக்கும்னு உங்க மைண்ட்க்கு உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல. அப்படின்னா என்னவானா இருக்கு? இல்லை, நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்னமும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஐடியாலஜிக்கலாக நம்ம கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறத நான் உணர்றேன். திமுக அரசு முன்னெடுத்த செயல் திட்டங்கள் அல்லது நலத்திட்டங்கள், அது மக்கள் நலத்திட்டங்கள் எல்லாமே எந்த இடத்துலையும் குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு எடுக்கும். குறை சொல்கிறதுக்கு குறை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நான் முதல்வன் திட்டம், மகளிர் உரிமை திட்டம், இன்னும் கூடுதலாக தமிழ் புதல்வன் திட்டம், நிறைய காலை சிற்றுண்டி திட்டம், அதெல்லாம் ஒரு அற்புதமான திட்டங்கள். ஒரு தொலைநோக்கு பார்வையோடு மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த 5 ஆண்டுகள் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை நடத்தினார் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்கள் அதை அங்கே ஒன்று இங்கே ஒன்றுங்கிற ஏதாவது நீங்கள் சொல்கிறதுக்கு சொல்லலாமே ஒழிய, நலத்திட்டங்கள் தொடர்பாக தமிழ்நாட்டுடைய உரிமைகள் தொடர்பாக இந்தியாவில் ஒரு ரோல் மாடலாக நடத்தியது மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். ஆக இப்படிப்பட்ட ஒருவர் நடத்திய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு தமிழ்நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கனவு இருந்தது அவர்கிட்ட. ஆளுநர் மசோதாவை கையெழுத்து போட முடியாதுன்னு சொன்ன உடனே உச்சநீதிமன்றத்துக்கு போய் 142 அடிப்படையில் அது 10 மசோதா கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லி உரிமையை வாங்கி தர்றாருன்னா, இந்தியாவிலே இந்த மாதிரியான ஒரு முதல்வரை நீங்கள் பார்க்கவே முடியாது. இன்றைக்கி எனக்கு அது ஒரு பிரமிப்பாக இருக்கும். எவ்வளோ அண்ணா இருக்கலாம், அப்பறிஞர் அண்ணா இருக்கலாம், கலைஞர் இருக்கலாம், ஆனால் நீ இதில் பிஎம்சி இதில் நீ கையெழுத்து போட்டால் தான் 2152 கோடி ரூபா நான் தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னா அது தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற ஒரு முதல்வர் இருக்கார்ல. இது எல்லாமே மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு நீங்கள் இடஒதுக்கீடு தொடர்பாக, நீங்கள் மக்கள் நலன் தொடர்பாக, பெண்களுக்கு தொடர்பாக 1000 ரூபா நீங்கள் உரிமை தொகையை வழங்கியது தொடர்பாக இன்றைக்கும் நீங்கள் 1000 ரூபா நீ கட் பண்ண முடியாத ஒரு சூழலை இன்றைக்கி தமிழ்நாட்டில் உருவாக்கி இருக்கிறார்ல. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நலத்திட்டங்களோடு நின்று விடாமல் இந்த மக்களை தத்துவார்த்த ரீதியால், அரசியல் ரீதியாக அவங்கள பயிற்றுவிக்க வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த தேர்தலில் இருக்க நான் தோல்வியா நான் பார்க்குறேன். இந்தியாவுக்கே வழிகாட்டியா திமுக அரசு இருந்தாலும் அவங்க செஞ்ச ஏகப்பட்ட பல்வேறு நலத்திட்டங்கள் சொல்றீங்க. இந்த தேர்தலில் திமுக சந்திக்கக்கூடிய காரணம்னு ஏதாவது இருக்கும்ல? ஒரு ஐடியாலஜிக்கலா இதெல்லாம் தாண்டி மக்கள் இதை பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க, இதை மறந்துட்டாங்க அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுமா? இல்லை, நீங்கள் முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பாஜகவுக்கு எதிரான ஃபோக்கஸாக இருந்திருக்கு. அவங்க தான் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களையும் கபலீகரம் செய்கிறாங்க. பாஜகவுடைய செயல் திட்டம் அப்படிங்கிறது மாநில கட்சிகளை அழிச்சிட்டு அவங்க அந்த இடத்துல பிளேஸ் பண்ணுறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருந்தது. இதில் முழுக்க முழுக்க அதில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர், அன்றைய முதலமைச்சர் அதில் தான் கவனம் செலுத்தினாங்க. நாங்களும் அதில் தான் கவனம் செலுத்தினோம். ஆனால் இந்த ஃபேக்டருங்கிறது, விஜய் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப நாங்களாம் எதிர்பார்க்காத ஒரு ஃபேக்டர். இவ்வளோ எல்லாம் செஞ்சதுக்கப்புறமும் ஒரு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சினிமா மோகம் அல்லது சினிமா கவர்ச்சி ஆட்கொள்ளுது அப்படிங்கிறது ஒரு தத்துவத்துக்கு ஏற்பட்ட தத்துவார்த்த ரீதியாக ஒரு பின்னடைவு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ நான் இதுதான் காரணம்னு சொல்லி நம்ம ஒரு காரணத்தை நம்ம சொல்ல முடியாது. அதுக்கு பல் காரணங்கள் இருக்கிறது. விஜயின் வெற்றிக்கு, தமிழக முதல்வர் இருக்கக்கூடிய விஜயின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணம் சினிமா கவர்ச்சி தான் சொல்றீங்களா? அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன இந்த 2 ஆண்டுகள் என்ன திட்டங்கள், என்ன செயல் திட்டங்கள் இந்த மக்களுக்கு செய்யக்கூடியது, இதெல்லாம் நம்ம அதான் நேர்மறையாக தான் பேசலை, எதிர்மறையாக பேசலை. நீங்கள் அதை தவிர வேற என்னவா இருக்கும்? மக்கள்கிட்ட போய், இளைஞர்கள்ட்ட போய் என்ன சேர்த்தது? நீங்கள் தமிழ்நாட்டுடைய அடையாளம் அப்படிங்கிறது பேரறிஞர் அண்ணா தான், இருமொழி கொள்கை தான், நீங்கள் சனாதன எதிர்ப்பு தான், இந்துத்துவ எதிர்ப்பு தான். இந்த அரசியலை நீங்கள் எங்காவது நீங்கள் கோட்பாட்டு அடிப்படையில் விஜய் அவர்களோ இல்லை வேறு யாரும் பேசியிருக்கிறாங்கன்னா அப்படி இல்லை. 4 நூற்றாண்டுக்கு மேலே, அரை நூற்றாண்டுக்கு மேலே இந்த மண்ணில் இந்த களத்தை பண்படுத்தி இதுதான் தமிழ்நாடு அப்படிங்கிறத நிறுவிய தலைவர்கள் வரிசையில் தான் நம்ம நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பார்க்கணும். நீங்கள் வெறுமனே ஒரு திரை மூலமாக வர்றாங்க, சினிமாவில் ஒரு பெரிய அடையாளத்தோட அதனுடைய புகழ் வெளிச்சத்தில் அதனுடைய இதில் நீ அறுவடை பண்ணும்போது நீங்கள் இதை நீங்கள் புறந்தள்ளிட முடியாது.
அதனால அது 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 ஒரு ஒரு ஃபேக்டர் தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் முடியாது. கவர்ச்சி அப்படிங்கிறது அது அது அவர்கிட்ட இருக்கிற கரிஸ்மாட்டிக் அப்படிங்கிறது ஒண்ணு ஒண்ணு இருக்குது. அது இல்ல நம்ம வந்து சொல்லலாம். ஆனால் இந்த 2 ஆண்டுகள் கட்சி ஆரம்பிச்ச 2 ஆண்டுகள்ல என்னென்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். அப்படி எதுவுமே இல்ல. ஆனா ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில இவங்க வரணும். ஒரு மாற்று வரணும். திமுக, அதிமுகவுக்கு ஒரு மாற்று வரணும் அப்படிங்கிறத நீண்ட காலமா வந்து எல்லாருமே வந்து அந்த அரசியல முன்னெடுத்து வைக்கிறாங்க. இப்ப வந்து அண்ணன் வைகோ அவர்களா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பாமகவா இருக்கட்டும், நாங்க வந்து மக்கள் நல கூட்டணி கட்டமைக்க போட்டோம். சரி நெறைய வந்து நம்ம வந்து மாற்று அதாவது திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் மாற்று அப்படிங்கிறத நம்ம வந்து நெறைய பேர் வைக்கிறோம். அத சரியான நேரத்துல வந்து இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தாருன்னா, ரஜினிகாந்த் வந்து அத வந்து சரியா அறுவடை பண்ணியிருப்பாரு. நேற்றைக்கு கூட அவர் அத சொல்றாரு. அப்ப நீங்க ஏதோ ஒரு மாற்று தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து அத சரியா பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத அதில நம்ம வந்து பார்க்கணுமே ஒழிய, இது என்ன என்ன நலத்திட்டங்களோ, செயல் திட்டங்களோ முன்வைக்காம ஒருத்தர் வந்திருக்கிறாரு அப்படின்னா, அதை தாண்டி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது தான் அதில நம்ம வந்து சொல்றோம்.